Pauline vlogs எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க சூப்பரா இருக்கோம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம குக்கிங்ல ஒரு நார்த் இந்தியன் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல பாயாசம் ரெசிபி போட்டிருந்தோம் இது ஏஞ்சல் நெல்சன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அவங்க அதே மாதிரி செஞ்சு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சேனலில் சிக்கன் 65 ரெசிபி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அதே போலவும் செஞ்சு நம்மளுக்கு பிக்சர்ஸ் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க தேங்காய் பால் சாதம்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம் அதே போல் தேங்காய் பால் சாதம் இறால் கிரேவி இதையும் பண்ணி அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜபிளாக இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஆர்வமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல் நெல்சன் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது என்னுடைய ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த பிக்சர்ஸ் அனுப்பிச்சி விடுங்க நம்ம சேனலில் அதை நான் கட்டாயம் போடுறேன் ஒரு வானலில் ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஸ்டார் அனீஸ் 2 சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பொரிய விடலாம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடலாம் இது கூட 10 பாதாம் பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கணும் இதையும் நல்லா வதக்கணும் பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதில் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக நாம் கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் விடலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிய விடலாம் ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இதோடு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அதை கழுவி இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடு கூட இப்போது முருங்கைக்கீரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை உப்புக்கு போட வேண்டாம் இது கொஞ்சம் வதக்கி வந்த பிறகு போட்டால் கீரையோடைய நிறம் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் கீரை சமைக்கும்பொழுது மூடி சமைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் திறந்து வச்சு சமைக்கும் பொழுது தான் அதில் இருந்த கெட்ட வாயுக்கெல்லாம் போயிடும் நிறம் மாறாமல் இருக்கும் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட கூட இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கொண்டக்கடலை சப்ஜிக்கு ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு அந்த வதக்கி அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்ல வாசனை வரும்
இந்த மிக்ஸியை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியையும் வீணாக்காமல் ஊற்றிக்கிறேன். இதில் இதோடு கூட 4 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடி வச்சிடலாம். 4 விசில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கீரை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் சால்ட் இப்போ சேர்த்துக்க வேண்டியதான். கால் கப் துருவின தேங்காவை இதோடு கூட சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கலந்து விட்டு தேங்காய் இதிலே குக் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோடைய மனம் சூப்பராக இருக்கும். கசப்பு தெரியாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. 4 விசில் தான், நல்லா வெந்திருக்கு. இதோடு கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்சடு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கொத்தமல்லி தழையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். எம்மியான ரெசிபி ரெடி. நம்ம கார்டனில் எல்லோ ரோஸு மறுபடி துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பிங்க் ரோஸும் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்க. வாங்க இப்போது பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு டைட்டாக மாவு பிசையணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும், நல்ல உப்பி வரும். அதே சமயம் மாவை உருட்டும் பொழுது மெலிசாக உருட்டிக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் பூரி சாப்பிடவும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரெசிபிஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க. கொஞ்சமாக லெமன் பிக்கல், வாட்டர்மெலன், கீரை, சப்ஜி, தயிர், நம்ம செஞ்ச புசு புசுன்னு பூரி. சூப்பரான எம்மியான ரெசிபீஸ் ரெடியாக இருக்குது. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபீஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதுவும் ஆன் பண்ணி விடுங்க. ஆல் என்ற பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸு மற்ற பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும், நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Thank you so much for watching.